ஆமென், ஆமென், ஆமென். ரைட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட நீங்க நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சீங்க. ஆனா நீங்க என்னென்ன காரியங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சீங்களோ அதை வந்துட்டு இன்னைக்கு ஏறக்குறைய இன்னைக்கு மத்தியானத்திலேருந்து ஆண்டவர் என் இருதயத்தில் அதை வச்சுன்னு இருக்கிறாரு. சில காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே என்கிட்ட பேசி கொண்டிருந்தார். இது என்ன ஒன்று ஊர்ஜிதமாகுதுன்னா, தேவன் இங்கே கிரியை செய்கிறார், தேவ ஆவியானவர் இங்கே இருக்கிறார், எனக்கு வெளிப்படுத்தின ஆவியானவர் உங்களுக்கும் அந்த பாரத்தை கொடுத்து அவர் ஜெபிக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அப்போ நமக்குள்ள இருக்கிறவர் ஒரே ஆவியானவர். ஆமேன். ஸோ அது ஒன்று ஊர்ஜிதப்படுகிறது. ரெண்டாவது, பொருளாதார நெருக்கடிக்காக சிஸ்டரும் விஜிதா சிஸ்டரும் விஜயலட்சுமி சிஸ்டரும் ஜெபம் பண்ணாங்க. நம்ம சர்ச்சில் வந்துட்டு ஒரு 3 வாரம் 4 வாரம் நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு இந்த பொருளாதார நெருக்கடியை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். ஸோ அதை தியானிங்க. ரெண்டாவது வந்துட்டு முக்கியமாக உங்களுக்கு 2 பேர் அந்த பாரத்தோடு கூட நீங்கள் ஜபிச்சதுனால இந்த ஒரு காரியத்தை வச்சு ஜபிங்க எல்லாருக்காகியும். ஏன்னா ஒன்று, பொருளாதாரன்றது வந்துட்டு டக்குன்னு அப்படியே வானத்தை திறந்த ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் அவர் வந்துட்டு ப்ராஸ்பரஸாக செல்வந்தனாக மாறுறதுக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரே ஒரு ஆலோசனை, இரவும் பகலும் என் வேதத்தில் தியானமாக இரு. அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சம்பூர்ணத்தை தருகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவங்களா நம்ம மாறணும், அவருடைய வசனத்தை தியானிக்கிறவங்களா மாறணும். மூணாவது வந்துட்டு எனக்கு இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் கொண்டு வந்த காரியம், மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, அவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வந்துட்டு நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுக்கறதுல மாத்திரம் நீ என்னை சோதிச்சு பாருன்றார். நான் கொடுக்கறதுனால வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு நான் எப்படியோ பெரிய தியாகம் நான் அவருக்கு பண்ணிடல. நான் கொடுக்கறது வந்துட்டு, ஆண்டவரே நான் என் சம்பாத்தியத்தை நம்பி இல்லை, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். இது வந்து நீங்கள் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் இருதயத்தில் தேவன் அந்த பாரத்தை வச்சிருக்கிறதுனால ஜபிங்க. எல்லாருடைய இருதயத்திலையும் கர்த்தர் அதை கிரியை செய்யணும். எல்லாருக்கும் அந்த புரிதலை கர்த்தர் கொடுக்கணும். அந்த புரிதலை கர்த்தர் கொடுத்து அவருக்குரியதை அவர் கொடுக்க வைக்கிறவங்களா நம்ம மாறணும். 4வது கடைசியாக, பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது. ஆமென். எபேசியரை நம்ம பார்த்தோம் இல்லை, நம்மளுக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்கறது எதுக்காக? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான். ஸோ இதை மைண்டில் வச்சு நம்ம வந்து நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொரு நபரும் இதை செய்ய துவங்கும் பொழுது கர்த்தர் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்காமல் போகிறாரு? கர்த்தர் நிச்சயம் அவருடைய வார்த்தையை நாம செய்யும் பொழுது அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஸோ அதனால் எந்த விதத்திலையும் சத்ருவானவன் வந்துட்டு வெறும் கவலையை மாத்திரம் நமக்குள்ள விதைச்சு ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் விட்டுறாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை செய்ய நம்ம பிரயாசப்படலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். இந்த நாளிலே கூட நான் வந்துட்டு பலிபீட ஜபம் என்று சொல்லி இந்த ஜபத்திற்குரிய ஒரு தலைப்பை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நான் வந்துட்டு வசனத்தை எடுத்து எந்த டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணல. பட் ஆனால் பலிபீடத்தை குறித்து ஜஸ்ட் ஒரு ஹைலைட், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தில் பலிபீடங்கள் நிறைய இடங்கள்ல வேதத்தில் கட்டப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனங்கள் பலிபீடத்தை கட்டினதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட பலிபீடங்கள் உண்டு. இந்த பலிபீடங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இந்த பலிபீடங்களை எப்பெல்லாம் ஜனங்க கட்டினாங்கன்னு சொன்னா, எப்பெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டாரோ அப்பெல்லாம் பலிபீடத்தை கட்டினாங்க. எப்பெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே அவங்க நம்பிக்கையோடு கூட பலிபீடத்தை கட்டினாங்க. அப்ப சில இடங்கள்ல ஜனங்களாகவே தானாகவே பலிபீடத்தை கட்டினார்கள். சில இடங்கள்ல கர்த்தரே சொல்றார், நீங்க அந்த தேசத்துக்கு போன உடனே அந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை உருவாக்கி பலிகளை செலுத்தி உன் தேவனை ஆராதி என்று சொல்லி கர்த்தரே சொல்லுகிறார். ஆகவே மனிதனும் அவனுடைய விருப்பத்தோடு கூட பலிபீடத்தை கட்டினான். தேவனும் கூட பலிபீடத்துக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பலிபீடம் கட்டும்படியாய் கர்த்தராகிய தேவன் வேதத்துல பேசினதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு
ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷனலான ஒரு அஸ்திபாரத்துக்கான ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் சொன்னா, ஏன் இந்த பலிபீடம்? ஆண்டவரே பலிபீடத்தை கட்ட சொன்னாரு, சிலர் தானாகவே பலிபீடத்தை கட்டினாங்கன்னா, இந்த பலிபீடத்துல என்ன நடந்தது, ஏன் இந்த பலிபீடம், இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த பலிபீடத்துக்குரிய முக்கியத்துவத்தை நம்மோடு கூட பேசுவதற்கான காரணம் என்ன? நம்பர் 1, பலிபீடம் என்று சொல்லும் பொழுது, பலிபீடம் என்பது வேதத்தின் அடிப்படையில் பிள்ளைகளே மனிதனும் தேவனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாய் இருந்தது. இருக்கிறீங்களா? பலிபீடம் என்னவா இருந்துச்சு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனும் இந்த உலகத்தில் வாழ்ந்த அவருடைய மக்களும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாய் பலிபீடம் இருந்தது. நம்பர் 2, பலிபீடம் பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு இடமாய், ஜபங்களை ஏறெடுக்கக்கூடிய ஒரு இடமாய், உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாய் அது அந்த பலிபீடங்கள் இருந்தது. ஆகவே பலிபீடம் ஏன் முக்கியம் சொன்னா, பலிகளை செலுத்த முக்கியம், ஜபங்களை ஏறெடுக்க முக்கியம், நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்ள பலிபீடம் முக்கியம். நம்பர் 3, ஸ்பிரிச்சுவலா. இதுதான் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நாளிலிருந்து யார் யார் பலிபீடம் கட்டினாங்க, எதுக்காக அந்த பலிபீடம் கட்டினாங்க, நாம என்ன பலிபீடத்தை கட்டணும், இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பலிபீடங்கள் என்ன, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பலிபீடம் என்ன அப்படின்றத முதற்கொண்டு நம்ம வரக்கூடிய அந்த நாட்களில் நம்ம தியானிக்கலாம். இது 3வது நான் கடைசியா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியில இன்னைக்கு பலிபீடம் ஒரு கிறிஸ்தவனுக்கு எதை குறிக்குதுன்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 2 பாயிண்ட் வச்சு, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? மனிதனும் தேவனும் சந்திக்கிற ஒரு இடம் பலிபீடம். 2வது பலிகள் ஏறெடுக்கப்படுகிற இடம், ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிற தேவன் ஒரு இடம், அதுக்கப்புறம் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உடன்படிக்கைகள் புதுப்பிக்கப்படுகிற ஒரு இடம். அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு சொல்லணும்னா, இன்னைக்கு பலிபீடம் என்கிறது இட் இஸ் a place of surrender, நம்மளை அர்ப்பணிக்கிற இடம். ஆண்டவர் ஏன் இந்த பலிபீடத்தை குறித்து நம்ம கிட்ட பேசுறாருன்னா, உண்மையான அர்ப்பணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உண்மையான சமர்ப்பணத்தை தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிபீடங்களை செலுத்தி, முக்கியமா பலிபீடம் சொன்னா இட் இஸ் a place of consecration கூட சொல்லலாம். கான்சிக்ரேஷன்னா சுத்திகரிக்கப்படுகிற இடம், கான்சிக்ரேஷன்னா பிரித்தெடுக்கப்படுகிற இடம். நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற வாழ்க்கையை நம்ம வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிறீங்களா? நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நமக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு அந்த சார்ல்ஸ் கிர்க் இப்போ யுஎஸ்ல எங்க சுட்டு கொலை பண்ணாங்க பாருங்க, அந்த மனுஷனுடைய சாட்சியை இன்னைக்கு சாயந்தரம் ஏதோ ஒரு இதுல யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்றாரு, அவரை குறித்து பேசும்போது சொல்றாரு, சார்லி அவர் காம்ப்ரமைஸே ஆகாத ஒரு தேவ மனுஷன், காம்ப்ரமைஸே ஆகல. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடும் ரொம்ப ஈஸியா. மனிதனை பிரியப்படுத்த காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். நம்மளுக்கு வர வேண்டியது வராம போயிடுமா அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். ஐயோ, எனக்கு வர வேண்டிய சலுகைகள் நமக்கு வராம போயிடுமான்னு காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். மனுஷன் நம்மளை வெறுத்துருவானா, இவன் இருந்தா நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆவானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரியப்படுத்த போய் தெய்வத்துக்குரிய காரியங்கள்ல, பக்தி வைராகியத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். ஆனா இந்த தேவ மனுஷனை குறித்து பேசும்போது சொல்றாங்க, அவர் செத்துட்டாரு, ஆனா இன்னைக்கும் அவர் செத்துட்டும் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, உலகத்தோடு கூட அவர் காம்ப்ரமைஸ் ஆகாம, ஒத்து போகாத உலக, பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வைராகியமாய் வாழ்ந்தவரா இருந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்துக்குரிய முக்கியத்துவத்தை தேவன் கொடுக்கிறதுக்கான ரீசன், எத்தனை பேர் இதை உணர்றீங்க உணரலன்னு தெரியல பிள்ளைகளே. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க கூகுள் பண்ணி இல்ல யூடியூபுக்கு போயிட்டு மிடில் ஈஸ்ட்ல அரபு நாட்கள்ல நடக்கிற காரியங்களை நீங்க பாருங்க. அரபு நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அரபு நாட்கள்ல நடக்கிற காரியத்திற்கும் வேதத்தின் தீர்க்க தரிசனங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ பிள்ளைகளே கடைசி நாட்களுக்குரிய அறிகுறிகளா இருக்கிறது. ஆகவே தான் எத்தனை பேர் கவனிக்கிறீங்களான்னு தெரியல, நம்முடைய சபையில தொடர்ந்து நம்மளை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவன் வருகிறார். நமக்கு சில நேரங்கள்ல நம்மளை உற்சாகப்படுத்தும்படியா பேசுகிறார், சில நேரங்கள்ல நம்மளை ஊக்குவிக்கும்படியா பேசுகிறார், சில நேரங்கள் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனா பெரும்பாலும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா நம்மையே அறியாமல்
பாருங்கள், நம்ம அந்த கடைசி நாட்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு கூட ஆண்டவராகிய தேவன் இந்த அர்ப்பணிப்பை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த ஆல்டர் பிரேயர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ண போறோம். ஆமென். சரண்டர் பண்ண போறோம். காம்ப்ரமைஸ் இல்லாம சரண்டர் பண்ண போறோம். இந்த 10 நாள் ஒரு சேலஞ்ச் எடுங்களேன். இந்த 10 நாள் நீங்க எடுக்கிற தீர்மானம் அப்படியே உங்க பழக்கமாய் அது மாறட்டும். ஆமென். நம்பர் 2, பலிபீடத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பலிகளை செலுத்தி, அது பலி செலுத்துறதே சமர்ப்பணத்தை காமிக்குது. ரெண்டாவது, பலிகளை செலுத்தி தேவனை அந்த பலிகள் மூலியமாய் ஆராதித்தார்கள். பலிபீடம் எதை குறிக்குதுன்னா, கடவுளை ஆராதிக்கிறது குறிக்குது. ஆராதனைன்னு சொல்றது, நம்ம இங்க வந்து ஒரு பாட்டு பாடி ஆராதிச்சோம் பாருங்க, நான் அதை பத்தி பேசல. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க, அந்த ஆராதனை குறித்து பேசல. வேதம் சொல்லுகிறது, நீ எதை செய்தாலும் தேவன் நாமத்தின் மகிமைக்காக செய். அதுதான் ஆராதனை. அப்போ தேவன் நாமத்தின் மகிமைக்காக, நான் ஒரு இந்த பாஸ்ட் வந்து நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப காமெடியா பேசுவார் அவர். சில காரியங்கள் எனக்கு செட் ஆகாது, அதாவது சில காரியங்களோடு கூட நான் வந்துட்டு அவர் சொல்ற காரியங்களோடு கூட நான் ஒத்து போகல, ஆனா சில காரியங்களோடு நான் ஒத்து போறேன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவர் வந்துட்டு ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாராம் ஊழியத்துக்கு. இப்ப அவர் இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்துட்டு 16 தடவை போலீஸ் அவரை புடிச்சுன்னு போயிட்டு 16 தடவை ஜெயில போட்டாங்களாம். யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, காலையில 7 மணிக்கு ஒரு புடிச்சுன்னு போய் ஜெயில போடுவாங்களாம். ஆனா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள சாயந்தரம் 7 மணிக்கு தான் வர சொல்லுவாங்களாம். அப்ப காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம அப்படியே உட்கார்ந்து நிற்பாராம். ஒரு நாள் என்னாச்சா, அநேக தடவை தாகமா, அழுக்கான ஷூ கால்ல கையில ஒரு பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறாராம். ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு எட்டி வச்சுட்டு, என்ன உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன உன் பிரச்சனை, என்ன உன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே அசிங்கமா ஒரு மாதிரி பேசிட்டு அவர் போயிட்டாராம். அப்ப அவர் சொல்றாரு, அந்த வேதத்தை நான் வச்சு நான் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு அது வலிச்சிச்சு, எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு அது அவமானமா இருந்துச்சு, எனக்கு அது அசிங்கமா இருந்துச்சு. ஆனா அந்த அசிங்கத்தின் மத்தியில, அந்த அவமானத்தின் மத்தியில, அந்த நிந்தையின் மத்தியில இதுல தேவ சித்தம் நிறைவேறுது, அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். என் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி நிக்கிறதுனால இந்த ஊழியத்தை இங்க என்னால கட்ட முடியும், இங்க நான் நிலைத்து நிற்க முடியும். ஏதோ ஒரு விதத்துல என் அவமானத்துல கூட தேவ சித்தம் நிறைவேறுதுன்ட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அது ரொம்ப ஈஸியா வராது தேவ பிள்ளைகளே. நம்மளுக்கு சின்ன சின்ன வலிகளுக்கும் சின்ன சின்ன வேதனைகளுக்கும் நம்ம கேள்வி கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் இதை செய்தார், ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த போராட்டம். என் கஷ்டத்தின் மத்தியில கூட தேவ சித்தம் நிறைவேறுது அப்படின்ற ஆராதனையை நம்ம யாருன்னா கொடுத்திருப்போமா? அதானே என் பலிபீடம். பலிபீடத்துல வலிக்குமா வலிக்காதா? வெட்டினா வலிக்குமா வலிக்காதா? ரத்தம் வர மாதிரி கத்திரிச்சா வலிக்குமா வலிக்காதா? அந்த வலியில நீ தேவனை துதிக்கிற பாரு, அதுதான் என் ஆராதனை. அந்த வழியில தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுறேன் ஒரு நிறைவுல நீ நிக்கிற பார், அதான் ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு பிள்ளைகளை, நீ என்ன நிலைமையில இருக்கிறியோ, உன் குடும்பத்துல யார் உன்னை புரிஞ்சுக்கிறாங்க, யார் உன்னை புரிஞ்சுக்கலையேன்னு தெரியாது, எப்படியாப்பட்ட வழியில இருக்கிறீ எனக்கு தெரியாது. ஆனா அந்த வழியின் மத்தியில ஐயோ ஏன் ஆண்டவரேன்னு சொல்றதை காட்டிலும், ஆண்டவரே இதுலயும் உங்க சித்தத்தை நிறைவேற்றுறவனா நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நின்னு பாரு, அது நீ தேவனுக்கு செலுத்துகிற புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது, கம்யூனியன் வித் காட். ஆண்டவரோடு கூட இசைந்திருத்தல், ஆண்டவரோடு கூட உறவாடுதல். பலிபீடம் எதுக்கு? பலிபீடத்தை கட்டி நான் தேவனை நோக்கி பார்க்க, பலிபீடத்தை கட்டி நான் கர்த்தரோடு கூட உறவு கொள்ள. நிறைய பலிபீடங்கள்ல ஆண்டவர் இறங்கி வந்து பேசினார், தரிசனங்களை கொடுத்தார், வெளிப்பாடுகளை கொடுத்தார். தேவ ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசினார். தேவ பிள்ளைகளே, உன் பலிபீடம் நீ தேவனோடு கூட பேசுகிற இடம். உன் பலிபீடம் உன் வலியின் மத்தியிலும் அவருடைய சித்தம் என்கிறதை செய்து அவரை ஆராதிக்கிற இடம். உன் பலிபீடம் தேவ பிள்ளைகளே, நம்ம தியானித்த வண்ணமாய் கர்த்தருக்கு என்று தேவ பிள்ளைகளே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு இடம். இதுதான் பலிபீடம். இந்த பலிபீட ஜபத்துக்கு தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம வந்திருக்கிறோம். நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்முடைய பலிபீடங்களை சீர்படுத்துவாராக. அனுதினமும் பலிபீடங்களை கட்டுகிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுவாராக. இதை குறித்து இன்னும் ஆழமாய் தெரிந்து கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுப்பாராக. ஒரு 10 நிமிஷமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடியதாய் ஒவ்வொரு நாளும் இது மாறும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1 பலிபீடம்னா என்ன?
தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிக்கிறது. ஃபர்ஸ்ட் அர்ப்பணிக்கணும், சரண்டர் பண்ணணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்? பலிபீடத்தில் ஆராதனை. ஆராதனைனா என்ன? என் கஷ்டத்தின் மத்தியில, என் நிந்தையின் மத்தியில, என் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவ சித்தத்தை செய்கிற ஆராதனை. ஆமென். மூணாவது பலிபீடம்னா என்ன? பலிபீடம் நான் எனக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கிற ஒரு இடம். அனுதினமும் உறவு இருக்க வேண்டும், தேவனோடு உறவு இருக்க வேண்டும். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க கிட்ட, இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பிரதர் பேசினாரு, என்ன சிஸ்டர் பேசினாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க எதுவும் சொல்ல வேணாம், ஆனா மனசாட்சி தொட்டி யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசினார், இந்த நாள் உங்களுக்கு கிடைத்த தேவ சத்தம் என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அது இல்லைன்னு சொன்னா பலிபீடத்தை கட்டு. ஒவ்வொரு நாளும் யோபு காலையில எழும்பி பலி செலுத்தினதை போல ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த விட்டு கொடு. உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் தலைகீழாய் மாறும். ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த உதவியை செய்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பலிபீடத்தை கட்டுகிறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பலிபீடம் கட்டுகிற ஒரு நபராய் என்னை மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கிறவனா என்னை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் உங்க சித்தத்தை செய்து உம்மை ஆராதிக்கிறவனா என்னை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட உறவு கொள்ளுகிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பலிபீடம் வேதத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை தவறாமல் நாங்களும் செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கைகள் தலைகீழாய் திரும்பும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஜெபிக்கிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதற்குரிய பலனை காண செய்யுங்க. இதை செய்வதற்குரிய பலனையும் ஆற்றலையும் தாங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இதை செய்வதன் நிமித்தமாய் ஆண்டவர், இதன் நிமித்தமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுடைய சிரசின் மீது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு வந்தவர்களையும் இதை ஆன்லைன்ல பார்க்கிறவர்களையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்து தொடர்ந்து அர்ப்பணிப்பினாலும், தொடர்ந்து ஆராதிப்பதனாலும், தொடர்ந்து உம்மோடு உறவு கொள்வதனாலும் வரக்கூடிய சகல விதமான ஆசீர்வாதங்களும் யாவருடைய சிரசின் மீதும் இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.